மதச்சார்பின்மையில் உறுதியோடு நிற்பதற்கே ஆதரவு அளித்துள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதச்சார்பின்மையில் உறுதியோடு நிற்பதற்காகவே தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதச்சார்பின்மையில் உறுதியோடு நிற்பதற்காகவே தாவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ளதாக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது நிலைப்பாட்டை 4 மணிக்கு தெரிவிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் சிபிஎம் சண்முகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய்க்கு நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தற்பொழுது மதச்சார்பின்மையில் உறுதியோடு நிற்பதற்காகவே ஆதரவு என விளக்கம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. மதச்சார்பின்மையில் உறுதியோடு நிற்பதற்காகவே தாவேகாவிற்கு ஆதரவு அளித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். நேற்று இடதுசாரிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தனர். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்தனர். மதச்சார்பற்ற நிலையான ஆட்சியை வழங்க வேண்டும் என அவர்கள் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் ஆளுநருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்திலும் சரி, அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மதச்சார்பற்ற நிலையான ஒரு ஆட்சியை தாவேகா அமைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஆதரவு என்று 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லி வைத்தது போல ஒரே ஃபார்மேட்டில் அந்த லெட்டர் ஃபார்மேட் இருந்தது. மேலும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த வார்த்தைகளும் ஒரே மாதிரியாக இருந்தது. கடைசியில் மதச்சார்பற்ற நிலையான ஆட்சியை வழங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதையே மீண்டும் சண்முகம் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒரு இழுபறி சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்திலும் தமிழக வெற்றி கழகம் பாஜகவை நோக்கி தன்னுடைய எந்தவித தலைவர்களையும் அனுப்பவில்லை. அதன் காரணமாகவே மீண்டும் ஒரு அரசியல் சூழலில் விஜய் பாஜகவினுடைய நிலைப்பாடை எடுக்க மாட்டார் என்ற ஒரு செய்தியும் பரவி இருக்கிறது. அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், அவர் பாஜகவிற்கு செல்ல மாட்டோம், பாஜகவிட எந்தவித கூட்டணிகளையுமே செய்ய மாட்டோம் என்று விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கும் பொழுது கூறியிருந்தார். அந்த வகையிலே மதச்சார்பின்மையை தாவேகா எப்பொழுதுமே நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் இடதுசாரிகளினுடைய எண்ணமாக இருக்கிறது. மேலும் நேற்று இடதுசாரிகள் நிபந்தனையற்ற முறையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கிய நிலையில் இன்றும் அந்த மதச்சார்பின்மை குறிப்பிட்டு அப்படி ஒரு நிலையான ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் அமைப்பதற்காகவே ஆதரவு அளித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.